ஹாய் எம்பிஎஸ், வெல்கம் பேக் டு எம்டி கதிர். நான் கதிர். அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மந்திரமே தெரியாம மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வின்னரா வந்து நீங்க தான் செலக்ட் ஆயிருந்திருக்கீங்க. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதும் நம்ம எம்டிஎஸ்க்கு ஒரு கிவ்அவே வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அதுக்கான செப்பரேட் வீடியோவும் நான் மேக் பண்ணி போட்டோம். அதை கீழே கமெண்ட் பண்ண சொல்லி அந்த கமெண்ட்ல இருந்து தான் நான் வந்து கிவ்அவே வின்னரே செலக்ட் பண்ணேன். கொஞ்சம் யூனிக்கா பண்ணலாம், நேரில் போய் பார்த்து மீட் பண்ணி அவங்க வந்து அந்த கிஃப்ட்டை பிரிக்கிறது பார்க்கறது, ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணி போட்டால் இன்னுமே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் லோக்கல் பர்சனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி ஏன் நேரமானு தெரியல, வின்னரே வந்து லோக்கல் தான். எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், தாடியம் தான் அவரோட ஏரியா போல. கமெண்ட்ஸ்ல அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவரோட நம்பர் வாங்கி அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. அவர் என்ன சொல்றாருன்னா 61 சப்ஸ்கிரைப்ல இருந்து நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ப்ரோன்னு அவர் சொன்னாரு. ஸோ கமெண்ட்டுமே அதான் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம். கிவ்அவே வின்னரா அவர் தான் செலக்ட் ஆயிருக்காரு. இது வந்து மேனுவலா பண்ண கிடையாது, இது ரேண்டமா சூஸ் பண்றதா உங்களுக்கே தெரியும். கமெண்ட் பிக்கர்ல போயிட்டு தான் நான் வந்து செலக்ட் பண்ணது. ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் பசங்களே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, கிவ்அவே வின்னரை வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. நான் அந்த மாதிரி யாரையுமே வந்து எனக்கு தெரிஞ்ச பசங்களை நான் செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ தெரியாதவங்களும் வரலாம், தெரிஞ்சவங்களும் வரலாம், யாருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் காமனாக தான் இது வந்து நான் பிக் பண்ணது. முழுக்க வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்டாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ ஃபீல்டில் இருக்கிறனால ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வந்து போட்டு தரலான்னு சொல்லிட்டு பிளான்ல இருந்தேன். ஸோ அதே மாதிரி அவரை கான்டாக்ட் பண்ணி பேசி அவர் ஃபோட்டோஸ் வாங்கி எடிட் பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணி அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஃப்ரேமே போட்டு வச்சிருக்கேன். கிஃப்ட் மேக் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே அவரை கான்டாக்ட் பண்ணி என்னால் கொடுக்க முடியல. ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா எனக்கும் அதிகமாக வேலை இருந்துச்சு. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் ஃப்ரீயாக இல்லை, அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஃப்ரீயாக இல்லை. இன்னைக்கு நான் அவர் வந்து வர சொல்லியிருக்கேன். ப்ரோ இன்னைக்கு வாங்க, நான் வீடியோ மேக் பண்ணி நான் போடணும். வீடியோ போட்டு 14 நாள் ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போங்க, ஒரு வீடியோவை மேக் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். கடையில் தான் இருக்கேன், அவர் வர சொல்லியிருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கே போய் கொடுக்கலான்னு ஒரு பிளானில் தான் இருந்தேன். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் திருவிழா போல். அதனால் நம்ம வந்து அந்த ரஷ்ல சவுண்டில் போயிட்டு கொடுத்தா வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கடைக்கே வந்து வாங்கிட்டு போங்க ப்ரோன்னு நான் சொல்லிட்டேன். இங்கேயே வச்சு வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால வந்து அவர் கடைக்கே வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போவார். அதையும் நம்ம வீடியோவை மேக் பண்ணி நான் எண்டில் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி வின்னர் எப்படி செலக்ட் பண்ணோம், அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணோம், அவர் என்ன ஃபோட்டோ கொடுத்தாப்ல, நம்ம எப்படி எடிட் பண்ணோம், இப்படி சொல்லிட்டு A to Z நான் வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஃபிளாஷ்பேக்ல வரும். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஃபிளாஷ்பேக். ஸோ எம்டிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல போயிட்டு நம்ம வீடியோ வந்து காப்பி பண்ண போகிறோம். எப்போ பாஸ்வேர்டு எம்டி கதிர் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனலு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே தான் நான் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா ஷார்ட்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட வந்து மெயின் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டேன் ஒரு 4-5 பேர். ஸோ நம்ம மெயினான வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் தமிழில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த வீடியோக்கு கீழே தான் வந்து கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இதில் இருக்கிற லிங்க்கை தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுங்கிறது எனக்கு வந்து ஒரு எப்படியாவது வந்து அதுக்கிட்ட நான் போயிடணும். இதை இப்போ நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். காப்பி லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க் காப்பி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கூகுளில் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து கமெண்ட் பிக்கர்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மோஸ்ட்லி நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க கிவ்அவே வின்னரை செலக்ட் பண்ணுறதுக்கு. நம்மளும் அதே மாதிரி தான் இப்போ இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட போடாமல் நான் லைவாக வந்து நம்ம வீடியோ எடுக்க விட்டு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா கிவ்அவே டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் யூடியூப் கமெண்ட் பிக்கர், இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கர்னு சொல்லிட்டு காட்டுது பாருங்கள். ஏன்னா ரேண்டமாக ஒருத்தர் தான் நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். எந்த செட்டிங்ஸுமே நம்ம மாற்ற போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறோம், வின்னர் யாருன்னு சொல்லிட்டு அதுவாக கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்ளேஸ் நான் வந்து நிறைய பேர்த்துக்கு ரிப்ளை பண்ணேன். ஏன்னா 38 கமெண்ட் அதில் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஆக்சுவலாக அது வந்து 38 கமெண்ட் மட்டும்தான். ஆனால் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு தெரியல. என்னோடய ரிப்ளையெல்லாம் அது தூக்கி விட்டது போக தான் தெரியும். இது வந்து டூப்ளிகேட்டு கமெண்ட்டு. ஸோ அது டிக் மார்க்கில் இருக்குது, அதை அப்படியே விட்டுறலாம். அது போக ஸோ வந்து வின்னர் வந்து ஒருத்தர் தான், அதில் மாற்றமே கிடையாது. இது ஒரு சின்னதாக சம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கேப்சா மாதிரி. ஸோ இது சால்வ் பண்ணிடலாம்.
போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்னு சொல்லிட்டு இதை காட்டிடும். படிக்காத தற்குறிப்பில் சம் வந்து தப்பாக போச்சு. இல்லைங்க, சம் தான் சால்வ் பண்ண சொல்லுது. கரெக்டாக தான்டா போட்டேன் ஃபஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 24 பேர் தான், 38 கமெண்ட்டு. ஆனால் அதில் வந்து கலந்துக்கிட்டவங்க வந்து 24 பேர் தான். அவங்களுக்கு ரிப்ளை பண்ணால் தான் நான் அவ்வளோ கமெண்ட், ஏன்னா எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன். ஸோ 1-2 மிஸ் ஆகியிருந்துருக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்து நம்ம வின்னர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ரெடியா எம்டிஎஸ்? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. லைவாக கேப்சர் பண்ணுறேன். தெரியுதா? தெரியுது. அப்படியேறான். அஸ்வின் சரத் 294 யாருன்னு தெரியல. ஸோ அவங்க பண்ண கமெண்ட்டை நான் படிக்கிறேன். அப்படியே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, நான் உங்களோட 61 சப்ஸ்கிரைபர் இருந்து ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ. நான் லோக்கல் தான் ப்ரோ. ஸோ இவங்க வந்து என்னோட 61 சப்ஸ்கிரைபர் இருந்து என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருப்படா போடா. லோக்கல் தானும் போட்டிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி தான் நம்ம வந்து யாருன்னு கேட்கணும். ஸோ லோக்கல் தான்னா மேக்ஸிமம் திண்டுக்கல்குள்ளேயே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ ப்ரோ, நீங்கள் அஸ்வின் சரத் தானே? சொல்லுங்க ப்ரோ. எம்டி கதிரா? ஆமாம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ வந்து வின்னராக வந்து நீங்கள் தான் செலக்ட் ஆகிருந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. ஆமாம், நான் வந்து என்ன நினச்சேன்னா, இப்போ வந்து வெளி ஆட்கள், அதாவது திண்டுக்கல் இல்லாமல் மற்ற ஊருக்காரங்க வந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொரியர் மூலியமாக தான் அனுப்ப முடியும். ஆமா ப்ரோ. அப்படின்றக்கப்ப வந்து அவங்களை நேரில் பார்க்க முடியாது. அது ஒன்று மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். எப்படி ப்ரோ என்னை செலக்ட் பண்ணீங்க? அதான் நம்ம கூகுளில் வந்து கமெண்ட் பிக்கர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு அந்த வீடியோவோட லிங்கை பேஸ்ட் பண்ணால் திடீர்னு ஏதாவது ஒரு கமெண்ட்ல வந்து நிற்கும். சரி. ஸோ அதுதான் வின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபைனலாக காமிச்சிடும். அப்படிதான் உங்கள் கமெண்ட் வந்து நின்றுச்சு. ரைட் ப்ரோ. அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். நான் அது வீடியோலாம் வந்து எடுத்திருக்கேன். ரைட் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து அதான் ப்ரோ, நம்ம ஊர் எது ப்ரோ? நம்ம ஊர் இங்கே தாடிக்கம் பக்கத்தில் ப்ரோ. இது நம்ம இங்கே கொண்டசமுத்திரப்பட்டி தெரியுமா ப்ரோ? கொண்டசமுத்திரப்பட்டி தெரியலையே. நம்ம உலகம்பட்டி தெரியுமா? அங்கே அந்த லைன்லாம் அவ்வளோ தெரியாது. தாடிக்கம் போனால் தெரியும். ஓகே ப்ரோ. லட்சுமணப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வேடசந்தூர் பக்கத்தில். அந்த ஊர் தெரியும், அவ்வளோதான். இந்த 2 ஊர் மட்டும் தான் வேடசந்தூர் லைனில் தெரியும். ஓகே ப்ரோ, எனக்கு வந்து இதான் வாட்ஸ்அப் நம்பரு. பர்சனல் நம்பரும் இதுதான். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிக்கு வந்து செலக்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ண வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டாக போட்டு விடுங்க. ரைட் ப்ரோ. நான் எடிட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் தான் நான் அதை வந்து ஃப்ரேமாகவே போடுவேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ. நீங்க ரொம்ப கஷ்டம்லாம் வேணாம் ப்ரோ. கஷ்டம் இல்ல இது கஷ்டம் இல்ல, இது வந்து என்னோட விருப்பம். போடல ப்ரோ, நீங்க லோக்கலா இருந்தா போடுறேன் அப்படின்னு சொன்னீங்களா? நான் அதனாலதான் நான் உங்களுக்கு 61 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே நீங்க ஒரு வீடியோ சஜஷன்ல வந்துச்சு. சரி. இல்ல இது வந்து நான் கஸ்டமர்லாம் இது பண்ணல, இது வந்து என்னோட விருப்பம். அதாவது கஸ்டமர்ஸ் கிஃப்ட் தான் நான் வந்து கொடுக்க போறேன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி ப்ரோ. அனுப்பிச்சு டாக்குமெண்ட்ல கிளியரா இருக்க போட்டோவை பார்த்து, நல்ல போட்டோவை பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, இது யாருன்னு தெரிஞ்சுக்கிதான் ப்ரோ கால் பண்ணேன். End of flashback. என்ன எம்டிஎஸ் பார்த்தீங்களா? இதுதாங்க நம்ம வந்து கஸ்டமைஸ்டு கிஃப்டாக மேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்க. செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வேணும்னா இந்த மாதிரி எடிட் பண்ணி நான் செல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க. கம்பல்சரி வந்து 20% 30% வரைக்கும் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 5 minutes later. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணுறப்பயே நம்ம ப்ரோ ஒன்டாப்ல இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் இங்கே வச்சிருந்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்க. ஸோ அந்த வீடியோவுமே அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. Flashback. பாருங்க, ஓபன் பண்ணி கமெண்ட்ஸ் வந்து இந்தியா இது மட்டும் போதும். இது வந்து கஸ்டமருக்கு நம்ம பண்ணி தர ப்ரைஸ் வந்து 1500 ரூபா. 1500 ரூபா சொல்லி 1000 ரூபாய்க்கு பண்ணி தருவோம். இந்த சைஸ் இருக்கு. நம்ம சேனலுக்கு
இதே போட்டு வச்சு இது கடையோட லோகம் நம்ம நிறைய ஸ்டூடியோ லோகம் எல்லா ஃபோட்டோ இது நம்ம யூடியூப் இதுக்காகவே இந்த கிஃப்ட் நம்ம வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டிஎஸ் வந்து ரிவீல் பண்ணுறோம். ஹாய் எம்டிஎஸ் ப்ரோ வந்து 1K சப்ஸ்கிரைபர் இது பண்ணனால கிவ்வே தரேன்னு சொல்லியிருந்தாப்புல ஃபோட்டோ ஃப்ரேம்னு எனக்கு வந்து கொடுத்துருக்காப்புல. நான் கிவ்வே வின்னர் ஆகிருக்கேன். ஃபோட்டோ பாருங்க தரமாக இருக்கு. சொன்னாப்புல இந்த மாதிரி உங்களுக்கு தான் கிவ்வே வின்னர்னு சொன்னாப்புல. அவருக்கும் டைம் வந்து ஒத்து வரல, எனக்கும் டைம் ஒத்து வரல. அதனால தான் அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. வீடியோ அவருக்கும் போடுறதுக்கு லேட் ஆகி போச்சு, எனக்கு என்னாலேயும் லேட் ஆயிடுச்சு, அவருனாலையும் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீங்க பார்த்து எப்படி இருக்குன்னு காமிச்சா சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸோ ஆர்டரோ கொடுத்தாங்கன்னா 20% 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கலாம்னு இருக்கேன். இப்போ இது 1000 ரூபாயா, இது 30%னா 700 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம எம்டிஎஸ் கேட்குறாங்க, இப்போ அவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. கஸ்டமராக நான் பார்க்க கிடையாது, சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்க அவங்க பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போ கஸ்டமராக கேட்டாங்கன்னா அது 1000 ரூபா. அதாவது நம்ம சேனல்லேருந்து தெரியாமல் நம்ம கஸ்டமர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 1100 ரூபா தான் இதோட ஆக்சுவல் ப்ரைஸு. 100 ரூபா வந்து லெஸ் பண்ண சொன்னாங்கன்னா லெஸ் பண்ணி ரவுண்டாக 1000 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இல்லைன்னு சொன்னாங்கன்னா அப்படியே 1500 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துருவோம். இதுதான் ஆக்சுவல் ப்ரைஸு. இதை விட சின்ன சைஸில் இருக்குது. இது வந்து சும்மா கடமைக்குன்னு பண்ணது கிடையாது. என் ஃபோட்டோக்கு எப்படி பண்ணுவேனோ, நான் கஸ்டமருக்கு எப்படி பண்ணி கொடுப்பனோ அந்த மாதிரி தான் நான் உட்காந்து பண்ணது. இந்த ஃபோட்டோவும் சரி, அந்த ஃபோட்டோவும் சரி. பேக்ரவுண்டே வந்து ஒரு 4-5 பேக்ரவுண்ட் வச்சு பார்த்தேன். எனக்கு வந்து இந்த லோ ஆங்கிள் ஷாட்டில் எந்த பேக்ரவுண்டும் எனக்கு கிடைக்கல. அதான் அதுக்கப்புறம் ஸ்கை கிடச்சி. நீங்கள் எடுத்த ஷாட் வந்து லோ ஆங்கிள் ஷாட்டு. அப்படின்றப்ப எனக்கு பேக்ரவுண்டில் வந்து ஸ்கை தான் தெரியுமே தவிர ரோடு தெரியவே தெரியாது. ரோடு ஆக்சுவலாக கீழே இருக்கும், கீழே போயிடும். இந்த டயர் ஃபுல்லாக வியூ ஆயிடுச்சுன்னா ரோடு கீழே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே எடிட்டபிள் தான். லைனு, லெட்ரு எல்லாமே ஸ்கை தனியாது. இந்த 2 லைட்டுக்கு இதெல்லாம் லைட் வச்சுருக்கேன் நான் தனி. தெரியுது, இந்த 2 மட்டும் தான் இருந்துச்சு. இது 2 இருக்காது, இதுவும் இருக்காது. ஆனால் நிறைய பேர் வந்து எப்படி தெரியுமா நினைப்பாங்க, சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு பேக்ரவுண்ட் வச்சா எடிட்டிங் ஃபினிஷ்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒர்க் நிறைய ஹிடன் ஒர்க்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் இருக்குது. அந்த லைட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு நான் ஹைலைட் பண்ணணும். இன்ஸ்டாவில் ஒரு போஸ்டோட போட்டிருப்பேன் என்னோட ஃபோட்டோ. ஒரு மாதிரி துப்பாக்கி பேக்ரவுண்ட் வந்து 3-4 பேக்ரவுண்ட் மெர்ஜ் பண்ணது. அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் இல்லாமல் பண்ணனால லேட்டுது. End of flashback. ஸோ எம்டிஎஸ் வீடியோ பார்த்தீங்களா, கிஃப்ட் நல்லா இருந்துச்சா, என்னோட எடிட்டிங் நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து கம்மியாக பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவருக்கு வந்து இந்த கிஃப்ட் பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. பைக் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் வந்து விளாக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல் யாராச்சும் நீங்க புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிவ்அவேல கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. யாராச்சும் வின்னர் ஆகாம ஃபீல் பண்ணீங்கன்னா கவலையே படாதீங்க. எவ்ரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம ஒரு கிவ்அவே வந்து கொடுக்க போறோம் சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். முன்னாடி வீடியோல கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் நினைக்கிறேன். அதனால வந்து அடுத்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்போதைக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியுதோ நான் அந்த கிஃப்ட்டை வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கிவ்அவே வீடியோ மேக் பண்றேன். அதில் வந்து கலந்துக்கோங்க. உங்க ஃபேமிலியில யாராச்சும் மொபைல் வச்சிருந்தாங்கன்னா அதுலயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணாலும் ஓகே தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாலும் ஓகே தான். அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து ஒரே ஃபேமிலியில இருந்து 2-3 கமெண்ட் எல்லாம் வந்துருந்துச்சு. அது நோ ப்ராப்ளம். அந்த கிவ்அவேல வின் பண்ண அந்த கமெண்ட்டுக்கு நம்ம கிஃப்ட் வந்து கொடுத்தாச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ அவ்வளோதான் எம்டிஎஸ். இதோட நம்ம வந்து அப்படியே நம்ம அடுத்து வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நான் இன்னுமே வந்து ஐடியாஸ் வச்சுருக்கேன். நான் இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் அடிக்கடி போடணும். ஸோ நல்ல வீடியோஸாக போடணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் அந்த வீடியோ கூட நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே, பாய் எம்டிஎஸ்.